டமோட்டோ சட்னி பண்ணுறாங்க. அதாவது பச்சை மிளகா வந்து ரெட் கலரில் ஆனதுக்கப்புறம் அது பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெட்டிஸ் இருக்கும்ல அதில் இப்போ வறுத்து வச்சுக்கிட்டாங்க இவங்க. அது போட்டாங்க, அதில் சால்ட்டு போடுறாங்க, இடிப்பாங்க. இப்போ வந்து தக்காளி எடுத்து போடுறாங்க. அது வந்து வேக வச்சுட்டாங்க ஆயிலில் வந்து நல்லா. ஆமாம், பச்சை மிர்ச்சி கூட வேக வச்சுட்டாங்க ஆயிலில். தக்காளி சட்னி இது மேலே சின்னும் பார்த்து இடிச்சிக்கணும். இது இவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து தக்காளி போட்டு இடிச்சிட்டாங்களா. இப்போ இதில் கொத்தமல்லி புதினா போட போகிறாங்க அவங்க. இப்போ புதினாக்கு கொத்தமல்லி அதுவும் எண்ணெயில் வறுத்துட்டாங்க அவங்க, அது போடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார்லிக் போடுவாங்க. ஏன்னா இந்த சட்னிக்கெல்லாம் ஆந்திராக்காரங்கெல்லாம் பூண்டு ஜீரகம் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட்டு. அவங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். ஐ மீன் எனக்கு கூட, நான் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகாது, நல்லது உடம்புக்கு. இப்போ பாருங்க, கீரை 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 சுற்றுவாங்க அவங்க பார்த்தீங்களா. இப்போ ஜீரகம் போடுவோம், ஜீரகம் போடுறாங்க அவங்க 1 ஸ்பூன். అలాగే ఉండాలి, అప్పుడే టేస్ట్. గిరా గిరా சுத்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், பச்சை வெங்காயம் போட்டு, இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். பாருங்களேன், சுடு 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 ரைஸ். அப்பா நெய் ஊற்றிக்கிட்டி சாப்பிட்டா இருக்கும் பாருங்க. நான் இதெல்லாமே வந்து எங்களுக்கு கர்னூல்லேருந்து வர பச்சை மிளகால தான் நான் பண்ணேன். இது வந்து குண்டூர் மிளகாங்க, ரொம்ப காரமாக இருக்கும், ரொம்ப காரம் இல்லையாமா. காரம் நமக்கு காரம், వర్షాకాలం అంతా పోయింది. நமக்கு காரம் சொன்னா வருஷா காலம் சொல்றாங்க, அதாவது மழை காலம். ஆமா, எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா பாக்குறதுக்கே. அப்படியே நாக்குல வந்து தண்ணி ஊறும் பாத்தீங்களா. எவ்வளோ காட்டுங்க பாத்தீங்களா. ஒரு నాన్న సరే కెమెరా మ్యాను నా ఇది అవుతుంది, రికార్డ్ అవుతుంది. అయ్యో அவங்க அது சாப்பிட்டு பார்த்து சொல்றாங்க. கொஞ்சம் வெயிங்க சொன்னேன் நான். தாளிக்கிட்டா கேட்குறாங்க. ரெண்டுமே நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக ஆயில் ஊற்றிட்டாங்க. కడుగు పోడమ్మా. కడుగు కడుగు అన్న ఆవాలు, జీరగం, ఉளுந்து, 1 காஞ்ச மிளகா. வெரி நைஸ். சட்னி பண்ணதுனாலே ரைஸ் வடிக்கிறாங்க.
இது இந்த ரைஸ் வந்து வித்தவுட் பாலிஷுங்க, ஆர்கானிக்கு. இவங்களுக்கு தோட்டம் இருக்கிறதுனால அழகா இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க இவங்க. பட் எனக்கு வந்து செட் ஆகலைங்க இந்த ரைஸ் வந்து. பாலிஷ் ரைஸ் தான் செட் ஆகுது. நல்லது எப்பவுமே யாருக்குமே செட் ஆகாதுல்ல, நல்லது சொன்ன. அதான் இப்ப இதுக்கு அவ்வளோதான். கறிவேப்பிலை போடுமோ? வெரி குட். பாருங்க, மம்மி இஸ் கிண்டிங் ரைஸ். என்ன சொல்றாங்க நம்மள? என்ன இப்ப பாருங்களே, இவங்க ஒரு பக்கம் மாமியார் ஒரு பக்கம் மருமக ஆடுறாங்க. ஐயோ, ஓகே, சூப்பர். சாரி, சட்னி தாளிச்சாங்களா? பாருங்க, ஒரு சைடு சட்னி ரெடியா, ஒரு சைடு ரைஸ் கூட ரெடி. பாருங்களே, அதாங்க பாருங்களேன், ரைஸ் வடிக்கிறாங்க அவங்க. இப்ப இந்த சட்னி வச்சு சாப்பிடணும். எப்படி இருக்கு பாருங்க. remove your hands. See, நீங்களும் இதே மாதிரி பண்ணிட்டு சாப்பிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். ஐயோ, आप